விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகிற பாக்கியலட்சுமி சீரியலில் அம்மாவின் பிறந்த நாளுக்கு நான் ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டுமென்று இனியா ஆகாஷிடம் சொல்கிறாள். அதற்காக பாக்கியாவிற்கு பிடித்த நபர்களிடம் 2 வரிகள் அம்மாவை பற்றி கேட்டு ஒரு வீடியோவை ரெடி பண்ணி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் என்று சொல்கிறாள். அதனால் நீ செல்வி ஆண்டியிடம் பேசி ஒரு வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பி கொடு என்று கேட்கிறார். அதற்கு ஆகாஷும் சரி என்று சொல்லி அதன்படி வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணி கொடுக்க தயாராகிவிட்டார். அடுத்ததாக நடு ராத்திரியில் சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்பதற்காக செலியன் மற்றும் எழில் வீட்டுக்கு வருகிறார்கள். அப்போது இனியா யாருக்கும் தெரியாமல் கதவை திறந்துவிட்டு எல்லோரும் போய் பாக்கியாவை எழுப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி கேக் கட் பண்ணி சந்தோஷப்படுத்துகிறார்கள் பாக்கியாவை. இதில் கோபியும் கலந்து கொண்டு பாக்கியாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிறாள். மறுநாள் பாக்கியா கிளம்பி ஹோட்டலுக்கு போகிறார். அங்கே அனைத்து ஏற்பாடுகளும் பண்ணிய நிலையில் பாக்கியா கூப்பிட்ட அனைவரும் வந்து பாக்கியாவிற்கு கிஃப்ட் கொடுக்கிறார்கள். அதே நேரத்தில் கோபியும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கிறார். பிறகு ராதிகாவும் பாக்கியாவின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்கிறாள். பிறகு பாக்கியா பேசி கொண்டிருக்கும்போது, ஒரு காலத்தில் என்னுடைய பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடுவதற்கு யாரும் இல்லை. அதை ஞாபகம் வைத்து கொள்ளவும் யாரும் தயாராகவில்லை. ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு நான் நினைத்தபடி நம் வாழ்க்கையை கொண்டு வந்துவிட்டால் எல்லாம் நமக்கு கிடைத்துவிடும் என்பதற்கு நான் தான் உதாரணம். அதனால் ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஆசையை அவரவர் உழைப்பில் நின்று அவருடைய ஆசையை அவர்களின் சொந்த உழைப்பில் நின்று முன்னேற்ற வேண்டும் என்று பாக்கியா அவருடைய அட்வைஸை கொடுக்கிறாள். இப்படி பாக்கியா பேசியதும் கோபிக்கு உறுத்தலா இருந்துச்சு. அடுத்ததாக ஈஸ்வரி பாக்கியாவிற்கு கொடுக்கும் இன்ப அதிர்ச்சியாக கோபியிடம் மறுபடியும் பாக்கியாவுக்கு கல்யாணம் நடக்கப் போகிறது என்ற விஷயத்தை ஈஸ்வரி சொல்கிறாள். அதை எதிர்பார்க்காத பாக்கியாவும் ராதிகாவும் அதிர்ச்சியில் நிற்கிறார்கள். தான் விவாகரத்து வாங்கிய நிலையில் கோபி எடுத்திருக்கும் இந்த முடிவு ராதிகாவிற்கு குழப்பமாயிருக்கிறது. என்னதான் இந்த முடிவை ஈஸ்வரி சொல்லியிருந்தாலும் கோபி அப்போதே தடுத்து நிறுத்தியிருந்தா இந்த அளவிற்கு ஈஸ்வரி தைரியமாக பேசியிருக்க மாட்டாங்கன்னு ராதிகா நினைக்கிறாள். இதனால் கோபியை பொறுத்தவரை ஒன்று இல்லைனா இன்னொன்று என்பதற்கேற்ப ராதிகா இல்லைனா பாக்கியாவுடன் சரணடைவதற்கு தயாராகிவிட்டார். கடைசி வரை கோபி சுயமாக முடிவெடுக்காமல் ஈஸ்வரி பேச்சை கேட்டுக்கொண்டு தற்குறியாகத்தான் இருக்கப் போகிறார். இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.